Hey guys, welcome back to my channel, Mustafa and Shirley. இன்னைக்கு நம்மளோட லாக்ல ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த குக்கிங் வீடியோ எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா பீஃப் டேல். பீஃப் டேல்ல வந்துட்டு நம்ம கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கிரேவி வந்துட்டு நிறைய பேர் செய்ய தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு வெறும் சூப்பு தான் பண்றாங்க பீஃப் டேலை வச்சு. ஸோ நான் இன்னைக்கு பீஃப் கறி பண்ணலாம். ஆக்சுவலாக நான் வந்துட்டு இந்த வீடியோ எதுக்கு செலக்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எனக்கு சென்டிமெண்ட்லாக கொஞ்சம் பிடிச்ச வீடியோ. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் சேனலில் ஜைட்ஸ் வேர்ல்டில் பீஃப் டேல் ரொம்ப நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. why not try with different gravy of வெரைட்டியாக இந்த வாட்டி வந்துட்டு க்ரீன் கிரேவி மாதிரி பண்ணலாம் பச்சை மசாலா வச்சு அப்படின்னு தான் நான் யோசிச்சு வச்சேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேல் வாங்கி வச்சுருக்கோம், பீஃப் டேலு. ஸோ இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, ஒரே ஒரு டொமேட்டோ, ஒரு 3 பெரிய வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா. ஸோ இந்த பாக்ஸ், ஆக்சுவலாக இந்த பாக்ஸை பற்றி நான் சொல்லியே ஆகணும், ரொம்ப நல்லா இருக்குது. இது ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் பாக்ஸு. ஸோ இது வந்துட்டு நான் கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா வாழை இலை போட்டு கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். வாழை இலையில் கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு இது நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்லணுன்னா மீஷோவில் தான் இந்த பாக்ஸ் வாங்கினேன். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கீழே அந்த பாக்ஸில் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது, ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி பாக்ஸஸ் போட்டுட்டு இதுக்குள்ளே வச்சிடலாம். இதுக்குள்ளே வைக்கும் போது க்ளீனாக இருக்குது பார்க்கவே. இப்போ இது 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 எல்லாத்தையுமே தக்காளியை தவிர அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ வறுத்து எடுத்துடலாம். நம்ம வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூனு சோம்பு இந்த சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூனு ஜீரா, 1 ஜீரா, இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். அதோட சேர்த்து ஒரு பட்டை போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து நல்ல அரோமா வந்த உடனேயே நீங்கள் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இப்போ இதில் சேர்த்துருவோம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். பீஃப் இருக்கு, பீஃபோட மேரினேஷன் என்னன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு நான் வந்துட்டு தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்துட்டு ஒரு இங்கே பாருங்க 1/2 கப் இருக்கும். 1/2 கப் கர்டு. இது கூடவே வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். ஸோ உப்பு போட்டாச்சு. ஸோ கரம் மசாலா போட்டுடுறேன். போட்டுட்டு ஆயில் போட்டுடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பிணைஞ்சு வச்சிடலாம். ஸோ இது என்ன ஆகும்னா இந்த வால் வந்து நல்ல கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஜூஸியாக நல்லா இருக்கும் சாப்பிடவே. இல்லை நல்லா ஊறிடுச்சுன்னா இது ஒரு 1/2 hour ஊறட்டும், அது போதும். நான் மஞ்சள் போட்டு தான் பீஃப் வந்து கழுவி வச்சுருக்கேன். பீஃப் டேல், ஆக்சுவலாக பீஃப் டேல் வந்துட்டு நீங்கள் வந்து வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய விமென்ஸுக்கு வந்துட்டு பேக் பெயின் வருது, லெக் பெயின் வருது, ஜாயிண்ட் பெயின் எல்லாம் வருது இல்லைங்களா. பீஃப் வால் வந்துட்டு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சூப்பை விட நீங்கள் இது மாதிரி பண்ணி செய்யும் போது உங்களுக்கு கிரேவியாகவும் கிடைக்கும், சாப்பாடுக்கும் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு பிளான் பண்ணேன், சரி இதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா கிரேவியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா திக் கிரேவி பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு ஒயிட் ரைஸும் ரசமும் டாப் நாச் அப்படி இருக்கும். சாப்பிடணுன்னா அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு இருக்கும். இன்னைக்கு சண்டே இல்லைங்களா, இன்னைக்கு தானே நம்ம வீட்டில் இருக்கோம், கொஞ்சம் வாய்க்கு ருசியாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இல்லைங்களா. இன்னைக்கு உங்கள் வீட்டில் சண்டே என்னென்ன ஸ்பெஷல் செஞ்சீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்கான்னு கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க பீஃபை அப்படின்னு, பீஃப் கிரேவி அந்த டேலில் வாலில், முக்கியமாக வாலில் ஏதாவது டிஷ்ஷஸ் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். ஹே கைஸ், நம்ம இப்போ பீஃப் டேல் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றும் பாதியாக நல்லா திரியாக அரைச்சாச்சு. நீங்கள் பார்த்தாக்கா தெரியும், இங்கே வெங்காயம் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இதை இப்படி அரைச்சிடணும், ரொம்ப மெய்யாக அரைக்காமல் கொஞ்சம் திரியாக அரைச்சிடணும். இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு தக்காளி ஒன்று இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்திரியோட பேஸ்ட் தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 10 முந்திரியோட எடுத்துட்டு அதையும் கொஞ்சம் திரியாக தான் வாயில் கிடைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம குக்கர் வச்சுட்டோம், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாகவே ஊற்றிக்கலாம். அதாவது ஒரு 10லேருந்து 15 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடான உடனே நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். எதுக்குன்னா நம்ம ஆனியன்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அரைச்சாச்சு. ஸோ அரைச்சி வச்சிருக்கிறத மட்டுமே நம்ம ஆட் பண்ணிடுறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ். இப்போ என்னோட ஸ்டைல்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு யூனிக் ஸ்டைல்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்கவுங்க யூனிக் ஸ்டைல்ஸில் எப்படிலாம் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நோ ரூல்ஸ், நோ ரெகுலேஷன்ஸ், ஓன்லி டேஸ்ட். ஸோ இது நல்லா சூடாயிடுச்சு. சூடான உடனே நம்ம வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இந்த டைம்லயே நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இது பாருங்க, இது ஐஸ்கிரீம் ஸ்பூன் தான். இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூன்ல வந்துட்டு நான் 1 2 3, அதாவது நீங்க பெரிய டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணாக்கா 1.5லேருந்து 2 போட்டுக்கினாலே போதும். இந்த தனியா வந்து வெறும் தனியா பொடி தான், இதுல எந்த மிக்சிங்கும் நான் பண்ணல, வெறும் தனியா தான். இப்பவே நம்ம வந்துட்டு உப்பு ஆல்ரெடி மேரினேஷனுக்கு போட்டிருக்கோம். ஸோ அதனால நான் இவ்வளவுதான் உப்பு போட போறேன். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆயிட்டு எண்ணெய் வந்துட்டு பிரிஞ்சு வரணும், பச்சை மசாலா ஸ்மெல் போகணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம பீஃப் ஆட் பண்ணிக்கலாம், டேல். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் சேர்த்தே அரைச்சி வச்சிருக்கேன், அது 2 டேபிள் ஸ்பூன். ஸோ நம்ம வந்து பச்சை மிளகா போட்டாச்சு. நம்ம பச்சை மிளகா போட்டதுனால நம்மளுக்கு காரம் வந்து தேவையா இருக்குதான்னு நீங்க பார்த்துக்கோங்க. தேவையா இருக்கு, பச்சை மிளகா காரம் கம்மியா இருக்குன்னா நீங்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அது ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ இந்த மசாலாக்காக நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறேன். எப்பவுமே நான் 2 வாட்டி எண்ணெய் ஊற்றுவேன். ஒரு வாட்டி இந்த மசாலாஸ் எல்லாம் போட்டுட்ட பிறகு செகண்ட் வாட்டி அந்த பச்சை மசாலா போகும்போது அப்போ என்ன ஆகும்னா இன்னும் நல்லா அந்த அரோமா வரும், ப்ளஸ் நம்மளுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க, அதுக்கப்புறமா ஒரே வாட்டி ஊற்றாம 2 வாட்டியாக ஊற்றுங்க. இங்கே பாருங்க,
உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போச்சுன்னா போதும். ஸோ எண்ணெய் தெரிஞ்சு வர்றது பாக்குறீங்க இல்லைங்களா? இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஒரு தக்காளி பழம் போட்டுக்கணும். ஸோ தக்காளி போட்டாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மேரினேட் பண்ணி வச்ச வால் நல்லா இருக்கு பாருங்க. நல்லா பார்க்கும் போதே அப்படியே நல்லா இருக்கு, ஊறிட்டு செம்மையா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே மேரினேட் பண்ணி வச்சுட்டு நான் மசாலா அரைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் இல்லைங்களா? கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் கரண்ட் வந்துச்சு. ஸோ இது ஒரு 2 hours அப்படி ஊறி இருக்கும். நல்லா மேரினேட் பண்ணியிருந்து நல்லா ஊறிடுச்சு. ஸோ இது வந்துட்டு நல்லா ஜூஸியா இருக்கோ சான்சஸ் இருக்கு. ஒருவேளை நீங்க வந்து மத்தியானம் சமைக்கிற மாதிரி இருந்துட்டா ஒரு 10 o'clock இந்த வால் வாங்கினீங்கன்னா நல்லா மேரினேட் பண்ணி நல்லா ஊற வச்சிடுங்க. ஸோ மத்தியானம் சாப்பாட்டுக்குள்ள நல்லா ஊறிடும், நல்ல ஜூஸியா இருக்கும் உங்களுக்கு. சரி, இப்போ நான் இதை ஆட் பண்ண போறேன். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜென்டில் மிக்ஸ் நல்லா கொடுத்துட்டோம்னா இப்படி வந்துடுச்சு. நல்ல ஒரு மிக்ஸ் ஆயிட்ட உடனே நம்ம உப்பு பார்த்துக்கலாம், உப்பும் காரமும் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. கல் உப்புக்கு பதிலா நம்ம சால்ட் உப்பே போட்டுக்கலாம். இவ்வளவுதான் போட போறேன்னா உப்பு போட்டாச்சு. உப்பு நீங்க லாஸ்ட்ல கூட இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா இதை இப்போ மூடி போட்டுடுங்க. இதுக்குள்ள நம்ம கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணலாம். தண்ணிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி வச்சிருக்கேன் இந்த முந்திரி பேஸ்ட், அது வந்துட்டு ஆட் பண்ணிக்க போறேன். நீங்க மிக்ஸ் பண்ணி பாருங்க. அப்படியே உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருக்கு, தண்ணி ஊற்றணும் வேகிறதுக்கு அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஏன்னா மாடோட வால் இல்லையா, கொஞ்சம் டைம் எடுக்கும் குக் ஆகிறதுக்கு. இதுல எவ்வளோ குக் ஆகுதோ அவ்வளோ டெலிஷியஸா சூப்பர்வா இருக்கும். என்ன பண்ற? இந்த கிளாஸ்ல நான் ஒரு கிளாஸ் தண்ணி வந்துட்டு இதுல ஊத்திட்டு மறுபடியும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ இருக்கு கிரேவி. ஸோ நான் இப்போ இதை மூட போறேன். ஹை ஃப்ளேம்ல வச்சு இப்போ நான் இதை மூடிட போறேன். இப்போ இதை மூடியாச்சு. மூடிட்ட பிறகு ஒரு 10-15 விசில் விட்டுட்ட பிறகு, ஆனா 2-3 விசில் மட்டும் ஹை ஃப்ளேம்ல விடணும். மற்ற விசில்ஸ் எல்லாமே நல்லா சிம் பண்ணிட்டு விட்டுடணும். அது பாட்டுக்கு நல்லா கொதிக்கிற வரைக்கும் நீங்க வேற ஏதாவது பண்ணிடலாம். கரண்ட் ஆஃப் ஆனதுனால எனக்கு ரசமும் முடிஞ்சிருச்சு, சாப்பாடும் முடிஞ்சிருச்சு. பீஃப் மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஏன்னா அதை மிக்சியில போட்டு அரைக்க வேண்டியதா இருந்துச்சு அதனால. ஸோ இது வந்துட்டு ஒரு 15 விசில்ஸ்க்கு அப்புறமா நான் இப்போ திறந்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகேவா? இருங்க ஒரே ஒரு நிமிஷம். நம்மளோட பீஃப் டேல் கிரேவி வித் கேப்சிகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்.
சில பேருக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது வந்துட்டு நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க. ஸோ யம்மியான ஒரு பீஃப் டேல் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலாக பீஃப்னு உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது, எங்கள் டேடியோட ஞாபகம். என்னன்னா ஆக்சுவலாக நம்ம வீட்டு பக்கத்துலலாம் நிறைய பேர் நான் முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், ஹிந்துஸ் எல்லாரும் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பீஃப்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்மளால அதெல்லாம் சொல்ல முடியாது. கேட்பாங்க அவங்க வீட்டில் என்ன அப்படின்னு, இல்லை ரிலேட்டிவ்ஸே கேட்பாங்க உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்னு. அப்போ வந்துட்டு ஆக்சுவலாக பீஃப் தான் செஞ்சுருப்பாங்க அவங்க நம்ம வீட்டில். ஆனால் எங்கள் டேடி என்ன சொல்லுவாருன்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு டுமாரிக்கா செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். டுமாரிக்கா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது என்ன டேடி அது டுமாரிக்கா அப்படின்னா, டேடி சொன்னார் பீஃப் கறி, மாட்டுக்கறி, அது திருப்பி போட்டாக்கா வந்துட்டு டுமாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னிலேருந்தே எங்கள் ஃபேமிலியில் ஏதாவது பீஃப் சம்மந்தப்பட்டமா ஏதாவது செஞ்சா டுமாரிக்கா செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. Until then, see you on next video from Mustafa and Shirley.